நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், கத்தி துப்பாக்கி இதெல்லாம் தான் பெரிய ஆயுதம்னு. ஆனா உண்மைய சொல்லட்டுமா, இதையெல்லாம் விட ரொம்ப ரொம்ப கூர்மையான ஆழமா காயப்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் நம்ம எல்லார்கிட்டயுமே இருக்கு. அதுதாங்க நம்ம நாக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஆழமா பார்க்க போறோம். நம்ம வாயிலிருந்து வர சாதாரண வார்த்தைகள் எப்படி ஒருத்தரை கொல்ற அளவுக்கு சக்தி வாய்ந்ததா மாறுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ சும்மா ஒரு நிமிஷம் நான் சொல்றத அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களேன். நீங்க இல்லாத ஒரு இடத்துல நீங்க ரொம்ப நம்பின ஒருத்தர் உங்களை பத்தி ரொம்ப ரொம்ப தப்பா மத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் உங்க காதுக்கு வருது. அப்ப உங்க மனசு எப்படி துடிச்சு போகும்? அந்த வலி எப்படி இருக்கும்? ஒரு நிமிஷம் யோசிங்க. ஒருவேளை நாமளும் இதே தப்ப தெரிஞ்சோ தெரியாமலையோ மத்தவங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கோமா? எவ்வளவு ஒரு ஆழமான உண்மையான வார்த்தை இது இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒரு கத்தியால உடம்புல ஒரு காயம் பட்டா அதுக்கு மருந்து போடலாம், கொஞ்சம் நல்லா ஆறிடும். ஆனா வார்த்தையால மனசுல ஏற்படுற காயம், அதுக்கு என்ன மருந்து இருக்கு? அது உள்ளுக்குள்ளேயே தங்கி ஆறாம நம்மள கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிடும் இல்லையா? அதனாலதான் இத நம்ம ஒரு அமைதியான கொலைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதுல ரத்தம் வராது, சத்தம் கேட்காது, எந்த தடையும் இருக்காது. ஆனா ஒரு மனுஷனோட தன்மானத்தை, அவங்க பல வருஷமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச நல்ல பேரை, அவங்களோட மன நிம்மதிய எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கொண்டுடும். பாருங்க, வேதாகமத்துல ஒரு நேரடியான கேள்வி வருது. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? இதுக்கு வர பதில்கள்ல ஒரு முக்கியமான பதில் என்ன தெரியுமா? அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும், யார் தன்னோட நாவினால மத்தவங்களை பத்தி புறம் பேசாம இருக்கானோ அவன் தான். சும்மா யோசிச்சு பாருங்க. கடவுளோட பக்கத்துல இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான தகுதியா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இது எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா இந்த புறம் பேசுறதுங்கிற விஷயம் இருக்குல்ல, அது நேரா வராது. அது பல முகமுடி போட்டுக்கிட்டு தான் நம்ம கிட்ட வரும். சில சமயம் பார்த்தா அக்கறை காய்ச்ச மாதிரி தெரியும், சில சமயம் உதவி பண்ற மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள அது பக்கா விஷம். சரி, அது என்னென்ன வடிவத்துல எல்லாம் நம்மள ஏமாத்துதுன்னு கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. பொதுவா இந்த மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் எப்படி ஆரம்பிக்கணும்னு கவனிச்சிருக்கீங்களா? நான் அவங்க நல்லதுக்கு தான் சொல்றேன், இப்படிதாங்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு வரிய மட்டும் சொல்லிட்டு ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கைய, அவங்க ரகசியங்களை, அவங்க கஷ்டங்களை எல்லாம் இன்னொருத்தர் முன்னாடி போட்டு உடைச்சிடுவோம். சொல்லுங்க, இது நியாயமா? இத பாருங்க, நம்ம வாயிலிருந்து வர வார்த்தை என்ன? நான் அவங்க நன்மைக்காக பேசுறேன்னு தான் இருக்கும். ஆனா நம்மளோட செயல் அவங்க இல்லாத சமயம் பார்த்து அவங்க முதுகுல குத்துறதுக்கு சமம். இது எவ்வளவு பெரிய துரோகம், எவ்வளவு பெரிய பாசங்கத்தனம் இல்லையா? அதனாலதான் புறம் பேசுறது ஒரு சுவையான விஷம்னு சொல்றாங்க. புறக்கூறுகளுடைய வார்த்தைகள் மதுரமான பலகாரம் போலிருக்கும், அவைகள் உள்ளத்திற்குள் இறங்கும். இப்படி நீதிமொழிகள்ல சொல்லிருக்கு. ஆமாங்க, கேட்கும் போது ரொம்ப சுவாரஸ்யமா சுவையா தான் இருக்கும். ஆனா அந்த விஷம் ஒருத்தோட மொத்த வாழ்க்கையும் அழிச்சிடும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, அது ஒரு கரையான் மாதிரிங்க. வெளியில இருந்து பார்த்தா அந்த மரம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள கரையான் அரிச்சு அதை மொத்தமா காலி பண்ணிருக்கோம். அதே மாதிரிதான் இந்த வதந்தி ஒரு மனுஷனோட மரியாதையும் தன்மானத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு அவரையே காலி பண்ணிடும். ஒரு முக்கியமான விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தர் உங்க முன்னாலே நின்று ரொம்ப உரிமையா இன்னொருத்தரை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்கன்னா, நீங்க மட்டும் அந்த இடத்த விட்டு நகர்ந்து பாருங்க. அடுத்த நிமிஷமே உங்களை பத்தி மத்தவங்க கிட்ட தப்பா பேச ஆரம்பிச்சுடுவாங்க. இதுல உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் கூட வேண்டாம், இதுதான் நடக்கும். இதுலயே ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு தந்திரமான ஒண்ணு இருக்குங்க. அது என்ன தெரியுமா? அவங்களுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கோங்க பாவம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒருத்தரோட ரகசியத்தை, அவங்க பட்ட அவமானத்தை ஊருக்கே வெளிச்சம் போட்டு காட்டுறது. இதுக்கு பேரு ஜெபமே இல்லைங்க, இது ஆன்மீகங்கிற போர்வையில செய்யப்படுற ஒரு அப்பட்டமான தப்பு. இன்னைக்கு இருக்கிற இந்த சோசியல் மீடியா உலகத்துல இது இன்னும் ரொம்ப சுலபம். சொல்ல போனா ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஒரே ஒரு கிளிக், ஒரே ஒரு போஸ்ட், ஒரே ஒரு ஷேர், அவ்வளவுதான் ஒரு மனுஷனோட வாழ்க்கைய, அவங்களோட மானத்தை மொத்தமா நிரந்தரமா அழிச்சிடும். யோசிக்காம செய்யற இந்த ஒரே ஒரு செயலால எத்தனை ஜீவிதங்கள் சிதைஞ்சு போயிருக்குன்னு நமக்கு தெரியுமா? சரி, ஏன் கடவுள் இந்த விஷயத்த இவ்வளவு கடுமையா பெரிய பாவமும் பாக்குறாரு?
ஏன்னா இது வெறும் ரெண்டு மனுஷங்களுக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனை மட்டும் இல்லைங்க. இது நமக்கும் நம்மள படைச்ச இறைவனுக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஆன்மீக உறவையே பாதிக்குது, அது உடைக்குது. எப்படி ஒரு அழகான பூத்தோட்டத்தை தேவையில்லாத கலைச்செடிகள் கொஞ்சம் கொஞ்சமா அழிக்குமோ அதே மாதிரிதான் இந்த புறம் பேசுதல் அப்படிங்கிற பழக்கம் நம்மளோட நல்ல உறவுகளை அழிச்சிடும். ரொம்ப ஆச்சரியமான அதே சமயம் அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, வேதாகமத்துல கொலை திருட்டு மாதிரி பெரிய பாவங்களோட பட்டியல்ல இந்த புறம் பேசுதலும் வைக்கப்பட்டிருக்குங்க. ரோமர் 1:30 இதை நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு நல்லாவே புரியும். நம்ம எவ்வளவு சாதாரணமா நினைக்கிற ஒரு விஷயம் பாருங்க கடவுளோட பார்வையில எவ்வளவு ஒரு பெரிய குற்றமா இருக்குன்னு. இப்போ ஒரு நிமிஷம் யோசிப்போமா? நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்தும் எங்கேயோ ஒரு இடத்துல பதிவு செய்யப்பட்டுட்டே இருக்கு. நம்ம பேசின எல்லாத்துக்கும் ஒரு நாள் கடவுள் முன்னாடி நின்று கணக்கு கொடுத்தே ஆகணும்னு ஒரு நிலைமை வந்தா அப்பவும் நம்ம இவ்வளவு சுதந்திரமா இவ்வளவு சுலபமா அடுத்தவங்களை பத்தி பேசுவோமா? நிச்சயமா மாட்டோம் இல்லையா? ஆனா பைபிள் சொல்ற இந்த வசனத்தை பாருங்க. மத்தேயு 12:36 மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன்னு. சரி, இப்போ இந்த பிரச்சனையோட ஆழத்தையும் அதோட பயங்கரத்தையும் பார்த்துட்டோம். இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? கண்டிப்பா இருக்குங்க. காயப்படுத்தினவங்களுக்கும் சரி, இந்த வார்த்தைகளால காயப்பட்டவங்களுக்கும் சரி, இதுக்கான மருந்து என்னன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். 3 சிம்பிளான வழிகள் தாங்க. ஆனா நம்ம வாழ்க்கைய மாத்தக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு. முதல் படி, ஒருத்தருடைய முகத்துக்கு நேரா சொல்ல உங்களுக்கு தைரியம் இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க முதுகுக்கு பின்னாடி தயவு செஞ்சு பேசாதீங்க. 2வது படி, யாராவது உங்க கிட்ட வந்து மத்தவங்கள பத்தி குறை பேச ஆரம்பிச்சா கோவப்படாம அன்பா சொல்லுங்க, பரவாயில்ல இந்த விஷயத்த நீங்களே அவங்க கிட்ட நேரடியா பேசிடலாம் அப்படின்னு. 3வது படி ரொம்ப முக்கியமானதுங்க. அடுத்தவங்களோட குறைகளை பத்தி பேசி நம்ம நேரத்தை வீணாக்கிறதுக்கு பதிலா அந்த நேரத்தை நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை சரி செய்ய பயன்படுத்தலாமே. ஒருவேளை இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்க நீங்க இந்த மாதிரி பொய்யான வார்த்தைகளால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கலாம். இது உங்களுக்காகங்க. ஆமாங்க, மனசு ரொம்ப வலிக்கும், தாங்க முடியாத கோபம் வரும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ற, தயவு செஞ்சு பழிவாங்க மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா சேற்ற இன்னொரு சேற்றால கழுவவே முடியாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் அமைதியா இருங்க. சில நேரங்கள்ல உங்களுக்காக உங்களுடைய மௌனம் பேசும். அதை விட முக்கியமா உங்களுக்காக இறைவன் பேசுறார், நம்புங்க. பைபிள் சொல்ற இந்த வசனத்தை பாருங்க. பிரியமானவர்களை, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ரோமர் 12:19 இப்படியா நம்ம வாசிக்கிறோம். இந்த வழி உங்களை உடைக்கிறதுக்காக வரலங்க, இது உங்களை இன்னும் வலிமையானவரா மாத்துறதுக்காக வந்திருக்கு. உங்க காயங்களை உங்க வலிய கடவுள்கிட்ட முழுசா ஒப்படைச்சிடுங்க, அவர் பார்த்துப்பாரு. இவ்வளவு நேரம் நம்ம பேசினதெல்லாம் சும்மா கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போறதுக்கு இல்லைங்க. நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் ஒரு உண்மையான ஆழமான மாற்றத்தை கொண்டு வரதுக்காக தான். வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சபதம் எடுப்போம். இன்னைக்கு இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம நாக்கு மத்தவங்களை காயப்படுத்துற விஷயமா இல்லாம காயங்களை ஆத்துற மருந்தா இருக்கட்டும். இந்த ஒரு முடிவு எடுப்பீங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, காயப்படுத்துறது உங்க கையில தான் இருக்கு, குணப்படுத்துறது உங்க கையில தான் இருக்கு. நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்க? வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து மனசார இந்த ஜெபத்தை சொல்லுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உண்மை நன்றோடு துதிக்கிறோம். தெரிஞ்சோ தெரியாமலையோ என்னுடைய கவனக்குறைவான வார்த்தைகளால நான் யாரையாவது காயப்படுத்தி இருந்தா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்கப்பா. கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் அப்படின்னு நாங்க சங்கீதத்துல வாசிக்கிறபடி என் வாய்க்கு ஒரு காவல் வைங்கப்பா. என் உதடுகள் மத்தவங்களை சீரழிக்காம அவங்கள சீர்படுத்துறதா இருக்கட்டும். ஆமீன். இந்த வீடியோ உங்க இதயத்தோட கனெக்டா இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை காயப்பட்ட உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் காயப்படுத்திக்கிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இன்னும் ஒரு ஆழமான கருத்தோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.